வணக்கம், வெல்கம் டு ஹனீஸ் மசாலா வாசம். இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக்லெஸ் சாக்லேட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சால்ட் உப்பு ஒரு லேயர் சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லிட்டு போட்டு மூடிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. மிக்சிங் பவுலில் 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயை உருக்கி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து விஸ்க் வச்சு எல்லாம் ஒன்று சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. கேக் செய்யும் போது எப்போவுமே மாவை சலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நரநரன்னு இல்லாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பவுடர் பண்ணி அது 1.5 கப் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனில் அளவு சொல்லணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும் கொக்கோ பவுடர். இதுதான் நம்ம கேக்குக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். விஸ்க் யூஸ் பண்ணி மாவை நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எக்லெஸ் வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கப்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அஞ்சரைப்பெட்டியோட அந்த மசாலா பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேப்பர் கப்ஸ் இல்லை கப் கேக் மோல்டு இதெல்லாம் கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் எல்லா கப்ஸ்லேயுமே வெண்ணெயை நல்லா தடவி வச்சிடுறேன். தடவிட்டு இப்போ அந்த கேக் பேட்டரை 1/4 கப் அளவுக்கு மட்டும் அதில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் அதிகமாக பேட்டர் அந்த கப்பில் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பேக் ஆகும்போது எல்லாம் வெளியே ஊற்றிடும். ஸோ இது கரெக்டான அளவாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேனில் அதை வச்சுட்டு நல்லா லிட்டு போட்டு மூடிடுங்க. கேக் ரெடி ஆகிறதுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மீடியம் ஹீட்டில் வச்சு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 40 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலேயும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டூத் பீக் வச்சு அந்த கப் கேக்குள்ளே குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒட்டி இருந்ததுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் யூஸ் பண்ணாமலே வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சுலபமாக சாக்லேட் கப் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.